இப்போ நம்ம அச்சு முறுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு இதால் 1 டம்ளர் மைதா, இந்த மாதிரி கிளாஸில் 1 டம்ளர் மைதா இருக்கேன். அடுத்து அதுக்கு இந்த அளவுக்கு சின்ன கிளாஸில் இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ சர்க்கரை மைதா சர்க்கரை நான் முட்டை சேர்க்காம தான் பண்ண போகிறேன். மைதாவும் சர்க்கரையும் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுக்கிட்டு இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட எடுத்துடலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரையை கரைய விட்டுக்கணும். இங்கே சர்க்கரை கரையிட்டோம். இந்த அளவுக்கு அச்சு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அச்சு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் அச்சை வச்சு மாவில் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு எண்ணெய் அச்சை வச்சு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அச்சு முறுக்கு பண்ண போகிறோம். இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் இந்த மைதாவை இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை கலந்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய மாவு போட்டிங்கன்னா பெரிய சட்டி போட்டு இதே மாதிரி அளவு 1 டம்ளருக்கு 1/4 டம்ளரோட கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்கணும். நம்ம எதால் 1 மாவு போடுறோமோ அதால் 1/4க்கு கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்கணும். ஸ்வீட்டாக இருந்தால் இது ஸ்வீட்டு முறுக்கு தானே, அச்சு முறுக்கு ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரு ரெடியாக சேர்த்துட்டிங்கன்னா தண்ணியாக போச்சுன்னா இதை திருப்பி மாவு போடணும். அது பெரிய விஷயம். டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். புகை வர மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறம் அச்சை ஃபுல்லாக எண்ணெயில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைதா தண்ணி மாவில் சேர்க்கணும். இது முட்டை போடலை. எல்லோரும் முட்டை போடுவாங்க. நான் முட்டை போடாமல் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முட்டை வேணால் இப்போ 1/2 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ மாவுக்கு 1 முட்டை போட்டால் போதும். 1/2 கிலோ மாவுக்கு 2 முட்டை போட்டால் போதும். 1/2 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோவுக்கு 200 கிராம் சர்க்கரை போட்டால் போதும். 1/2 கிலோ மாவுக்கு 200 கிராம் சர்க்கரை போட்டால் போதும். 1/4 கிலோ மாவுக்கு நீங்கள் மாவை எதாவது அளந்து போடுறீங்களோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு மெலிசாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும் தண்ணி. இது எத்தனை முறுக்கு வருமோ ஒரு 5-6 முறுக்கு வரும். மாவு நிறைய போட்டால் நிறைய முறுக்கு வரும். இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் நம்ம
போட்டிருக்கேன். லீவெலாம் முடிஞ்சு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் முறுக்கு, அச்சு முறுக்கெல்லாம் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு நம்ம வீட்லேயே வச்சு கொடுத்தோம்னா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு, இந்த கண்டிஷனுக்கு இந்த அளவுக்கு மாவு கலந்துக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வாசனையாக இருக்கும். ஏலக்காய் போட்டு கலந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும் மாவு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா புகை வருது பாருங்க. புகை வர அளவுக்கு இப்போ நம்ம இந்த அச்சை இந்த எண்ணெயில் மூடணும் பாருங்க. நல்லா இந்த மாதிரி பபுள் வர மாதிரி மூழ்க வச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து மாவில் வச்சு இது அப்படியே நம்ம இந்த எண்ணெயில் அப்படியே கலந்துடும். இப்போ எண்ணெயை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது எப்படியாச்சு கலந்து விழுந்துடும். இதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் கறி போச்சு. கொஞ்சம் கறி போச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஏழியாக எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை இது பண்ணிட்டு இன்னொரு இது போட்டு காமிக்கிறேன். சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு இது எப்போ நினச்சிக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும். நம்ம இந்த மடுக்கு இப்படியே கடையில் பாருங்க எடுத்து அழகாக. இதே கலந்து வருது.
இப்படி கலந்து விழுந்துருச்சு பாருங்கள். இது பெரிய வெள்ளையாக இருக்கு பாருங்க. அப்படியே எண்ணெயில் வச்சு கலண்டு விழுந்துடும். நம்ம எடுத்து இது நல்லா கிரிப்ஸி ஆகிடும். எப்படி கிரிப்ஸி ஆகிடும். இதை நம்ம திருப்பி இதில் வச்சுக்கலாம். இது கிரிப்ஸியாக இருக்கணும். இது கொஞ்சம் நேரத்தில் இதுவும் கிரிப்ஸி ஆகிடும். இது நம்ம எடுத்துடலாம். இது வேண்டாம். பாருங்க, நான் ஒரு டம்ளர் போட்ட மாவு ஒரு கிரிப்ஸியாக இருக்கு பாருங்க. முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்கல. முட்டையெல்லாம் சேர்க்கல. முட்டை சேர்க்காம வெறும் சர்க்கரை, மைதா, கொஞ்சோண்டு ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கா. 3, 4, 5, 6 முறுக்கு இருக்குது. கொஞ்சம் மாவு இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சொடன்னு ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்து இதை நம்ம இப்போ எடுத்து இந்த எண்ணெயில் விட்டுட்டு இது வச்சுருங்க. வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சொர சொரப்பு அடங்கினதும் கீழே வந்துடும். பாருங்க, வந்துடுது பாருங்க கீழே. இப்போ கீழே நமக்கு வரலன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இதை வச்சு இது கொத்தி விட்டோம்னா கீழே அப்படியே வந்துடும். இந்த மாதிரி இதை வச்சு இப்படி கொத்தி விட்டோம்னா கீழே தானாக வந்துடும். வந்துச்சு பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு கரண்டி இது பாருங்க, கொஞ்சோண்டு மாவு இருக்குது. கொஞ்சம் தான் மாவு இருக்குது. இந்த நம்ம கொஞ்சம் மாவு கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாகிடும். கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். திருப்பி இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நிறையா சொன்னோம்னா கிணத்துலேயே மாவு போட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க எத்தனை முறுக்கு அதில் நான் ஒரு டம்ளர் மாவு 3, 4, 5, 6, 7, 8, 9 முறுக்கு வந்திருக்கு. 9 முறுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இதில் நீங்கள் வேணாலும் தேங்காய் பால் கூட கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வேறு எக்கு போடாமல் வெறும் சர்க்கரையும் மைதா கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன்.